இது அதிமுக முடிவெடுக்கும் கூட சொல்லலையே. அதிமுகலேருந்து ஒருவர் வருவார் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு சார். இன்னொரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் தலைவர் கூட இல்லை அவர். அது ஒருவர் இன்னொருத்தரா இல்லை, ஆக மொத்தம் எடப்பாடி இல்லைங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டு வர்றாருன்னு தான் நான் கவனிப்பேன். எடப்பாடி இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரை விட்டுட்டு மாற்றா ஒருத்தர மனசுல வச்சிருக்காங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இல்லை தேர்தல் முடிஞ்சா, இல்லை கடைசி நேரத்துலையா, என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிளான் பி இருக்கு. நடக்குமா அது நீங்க சொன்ன மாதிரி? தெரியல, அது என்னங்கிறத வச்சுதான் எந்த அளவுக்கு நடக்கும் சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம யூகம் பண்ணணும். என்னமே தெரியாம சார் இது ஏதோ கைக்குள்ள இருக்கு சார், அது என்ன சார் பண்ணும்? கையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு அடிக்குமா என்னன்னு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். துரத்துமா இல்லை அப்படியே சாப்பிட்டா அப்படியே காமா இருக்குமா? உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே சார். என்ன செய்யும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எடப்பாடிக்கு தெரியும்ல, தெரிஞ்சனாலதான் பதட்டப்படுறாரு. எப்படி வெளியில காட்ட மாட்டாரு? இல்ல பதட்டப்படுறாருன்னு சொல்றீங்க, பதட்ட வெளியே காமிக்க மாட்டேங்க. ஏன் இல்ல நம்மளால ரீட் பண்ண முடியுது இல்ல, நம்மளால ரீட் பண்ண முடியுது இல்ல. நீங்க பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையன் அவ்வளவு அவசரம் 2வது நாளே நீங்க பொறுப்புல இருந்து நீக்கிறீங்களே, அது பதட்டம் இல்லாம வேற என்னது? கேள்வி எடுத்துரு. இந்த இன்னொரு வார்த்தை இதுல சேரு, வெட் பண்ணி தான் அது வரும். அப்படி வந்த ஒரு பேட்டி கடைசியா அமித்ஷாவுடைய அதிகாரப்பூர்வ கருத்து என்ன தெரியுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்.